வாங்க நியூ அப்டேட் ஃபார் இட்லி பேட்டர். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, பயங்கர சாஃப்ட்னா அவ்வளோ சாஃப்ட்டு. நீங்கள் பாருங்கள், குலுங்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்டு. இதுக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது அதை விட ரொம்ப ஈஸியாக மொத்தமாக அரைச்சிட்டு அப்படியே இது பண்ணுறது உங்களுக்கு ஈஸி சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி, அப்புறம் ஒரு கையில் கொஞ்சம் போல் பச்சை அரிசி. நான் இந்த அளவில் காட்டுறேன் பாருங்கள், கையில் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு தான் இந்த அளவு தான் நீங்கள் பச்சை அரிசி போடணும். போட்டுட்டு அப்புறம் வந்து உளுந்து வந்து கொஞ்சம் கூட குறைக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா பொங்க போடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கு பிறகு வந்து அதோடு சேர்த்தே வெந்தயமும் உளுந்தும் போட்டு கழுவிடணும். கழுவிட்டு ஃபுல்லாக வந்து அதை வந்து நீங்கள் அப்படியே மொத்தமாக ஊற போட்டுடலாம். மொத்தமாக ஊற போட்டுட்டு இப்போ மதியம் நான் ஒரு 3 மணிக்கு ஊற போட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 7:30க்கு அரைச்சிட்டு நம்ம வந்து மார்னிங் வந்து அப்புறம் இட்லி சுடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதுதான் ரொம்ப ஈஸியாக மொத்தமாக உங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து அதில் வந்து சால்ட்டு போட்டு அரைச்சி வச்சுருங்க. நல்லா அரைச்சிருங்க. அதில் லைட்டாக பரபரன்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுடலாம். நல்லா அப்படியே அரைச்சிட்டு அப்புறம் வந்து நல்லா வந்து மீதி உள்ள தண்ணியவும் அதில் வந்து அலசி கழுவி வச்சுருங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து மார்னிங் வந்து இட்லி ஊற்றும்போது தண்ணி அளவு பார்த்து அதில் கலக்கி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா உளுந்து நம்ம நிறைய போட்டதுனால நல்லா கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்தால் தான் அந்த இட்லி வந்து சாஃப்டாக சூப்பராக வரும். மாவு வந்து நம்ம இட்லி ஊற்றும்போது கண்டிப்பாக கட்டியாக இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து இந்த உளுந்து அதிகமாக போட்டதுனால இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஊற்றும்போது நல்லா தண்ணியாகவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நான் இப்போ ஃபஸ்ட்டு காட்டினேன்ல அந்த மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வரும் உங்களுக்கு. வீட்லேயே வந்து நல்ல வெள்ளையாகவும் வரும், ரொம்ப ஸ்பாஞ்சாக கேக் மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அந்த டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான மல்லிகைப்பூமான இட்லி வந்து உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன், எப்படி வந்து இந்த தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஊற்றணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஆனில் வச்சுட்டு அப்புறம் 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுனா இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். தண்ணி தெளித்து நீங்கள் வந்து எடுத்துட வேண்டியதுதான். சூப்பரான இட்லி நான் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தான் வச்சுருக்கிறேன். ஏற்கனவே அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கேன் தக்காளி சட்னி. அதை நீங்கள் நம்ம இஷ்டம்தான். கட்டியாக வச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் சூப்பரான இந்த இட்லி பாருங்கள். இட்லி தான் ரொம்ப இன்றைக்கி பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன்.